ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ட்ரெயின் ஏற்றி விட போவாங்கல்ல சார், குணா கேரக்டர் வரும். அப்பதான் ரிவீல் பண்ணுவாங்க, நாங்க வந்து இவர் வேற ஒரு பையனை லவ் பண்றோம், அங்க பார்க்க போறோம் அப்படின்னு. சரி முடிஞ்சிருச்சு அந்த சீன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இங்க இருந்து மாதவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணா அவர் எடுப்பாரு. அவர் எடுக்கும்போது ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, அது ஒரு குறியீடு தான். அதான் குறியீடு தான். அதெல்லாம் கேட்க வந்தேன் நான். அவர் என்ன வேணா பண்ணிட்டு இருந்திருக்காரு, டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம், காப்பி. ஆனா ஏன் ஷேவ் பண்ணிட்டு இருந்தாரு? ஏன்னா வந்து லவ் ஃபெயிலியர்னா தாடி வளர்ப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா அவன் தாடி எடுக்கிறான். சோ அவன் இதுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்றத காமிக்கிறதுக்கான அவன் ஒரு மாதிரியான ஒரு சைக்கோ. அவன் இவங்க சொல்றாங்களே எல்லாம் வந்து எமோஷனல் பிளாக்மெயிலர்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி பாக்குறது. தட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைக் காதல் மன்னன்ல கரண் கேரக்டர். இதெல்லாம் பண்ணி கடைசியா வந்து அந்த கார்ல பாம் வச்சுட்டு அவன் வந்து மிரட்டுவான். இவங்க சாகருக்கு தயாராகிடுவாங்க. அப்போ உங்க லவ்வுக்காக நான் ஏன்டா சாகணும்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவான்ல. அந்த கேரக்டர் வந்து அந்த செல்ஃபிஷான கேரக்டர்ஸ். அவங்க வந்து நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சுவிட்ச் போட்ட மாதிரி மாறுவாங்கல்ல. அந்த மாதிரி இவன் மாறுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சரி இவன் தாடி வளர்க்கல, தாடி எடுத்துட்டே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சேன். நல்ல ஐடியா அது.